திமுக முதன்மை தலைவர் இடத்துல ஸ்டாலின் அவர்கள் நின்னாரு முன்னாடி மீட்டிங்ல. இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்காரு விஜய். கலைஞரின் மகனாக அப்படின்னு சொல்லுவார்ல, டார்ச் லைட்லாம் அடிச்சு உடைப்பார். ராகவா லாரன்ஸு நம்ம அண்ணி பிரேமலதாவோட போட்டி போடுறாரு. டெல்லி போயிருந்தாரு, பெரும் தலைவர்களை சந்திச்சிருந்தாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து 2018 இறந்து போன அப்பாவுடைய நினைவு நாளுக்கு 2022 21 வந்து எடப்பாடி போயிட்டார். 22க்கு இவர் போகிறார். வருஷம் கழிச்சு அப்பா நினைவு நாளாம், அதனால போகலையாம். அதுக்காக அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க முதலமைச்சராக. நமக்கு நீ சிஎம் வேலையை கரெக்டாக பார்க்கணும், உனக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களில் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா? வாய்தவிப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்தது ராகவா லாரன்ஸ் திருச்சியில் வந்து நிறுத்துவாரா, நிற்க மாட்டாரா, திருச்சி கிழக்கு யாருக்குங்கிற கேள்வி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. அதில் ராகவா லாரன்ஸுடைய பெயர் அடிபட்டுச்சு. அவர் இன்னைக்கு அறிவிச்சிருவேன், 10 மணிக்கு என் வீடியோ போடுவேன்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு 18 நிமிஷம் பேசியிருக்காரு. ஆனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வரணும்னா வரணும்னு சொல்லுங்கள், வர வேண்டாம்னா நோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சு? நம்மளும் நம்ம கமெண்ட்டில் சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. அதாவது ராகவா லாரன்ஸு நம்ம அண்ணி பிரேமலதாவோட போட்டி போடுறாரு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முடிவை அறிவிப்பது சம்மந்தமாக நான் ஒரு முடிவை அறிவிப்பேன், அப்புறம் அந்த முடிவை அறிவிப்பது சம்மந்தமாக நான் முடிவெடுத்து அந்த முடிவை என்று அறிவிப்பேன் என்பதை முடிவாக உங்களுக்கு இந்த டேட்டில் சொல்லுவேன். இப்படிலாம் இழுத்தாங்கல்ல, இழுன்னு அந்த மாதிரி இழுத்துருக்காரு. தாவேகாவை பொறுத்தவரை எனக்கு தெரிந்து ராகவா லாரன்ஸ் பேசுகிற அந்த துணி, அந்த இதில் மூமெண்ட்லாம் பார்த்தா தாவேகாவில் இணைவார். அதேமாதிரி திருச்சி கிழக்கு வேட்பாளர் அவராக இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய யூகம். என்ன விஷயம்னா, ராகவா லாரன்ஸு அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான ஆர்வத்தை அவர் ரஜினிகாந்துடைய இதுக்காக நான் முயற்சி பண்ணேன். லாஸ்ட்டில் அவர் பின்வாங்கினோன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து அரசியல் வர்றதுக்கு ஆர்வமாக இருந்தேன், யாராவது முன்னெடுப்பு எடுத்தால் அதில் இணைந்து செயலாற்ற தயாராக இருந்தேன். அதில் 2021 நான் அவர் ரெடியாக இருக்காருன்னா 17-18 அப்போ இப்போ வந்து சூழ்நிலைகள் இன்னும் பெருசாக மாறி இருக்குது. இன்னொன்று, சும்மா இருந்தவங்களாம் இன்றைக்கி ஸ்ரீநாத்லாம் இன்றைக்கி அமைச்சர்ன்றப்போ ராகவா லாரன்ஸுக்கு எப்படி இருக்கும்? அதனால் ராகவா லாரன்ஸ் வந்து இந்த இதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அவர் வந்து இன்றைக்கி அறிவிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை உண்டு பண்ணிவிட்டு இதெல்லாம் ஊடகங்களுக்கெல்லாம் லாபம் அப்படி கொண்டு வந்து இன்றைக்கி அந்நியார் மாதிரி ஒரு இழுத்துருக்காப்புல. அதில் அவர் சொல்கிறது ரஜினி தொட்டுட்டு அடுத்து விஜய்கிட்ட வர்றாரு. முழுவதும் அதை பேசிவிட்டு நான் வந்து அரசியலில் ஈடுபடலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கன்றாரு. இது வந்து எப்படின்னா காமெடியாக இருக்குது. அண்ணாதுரை அப்படி தான் பண்ணார். 1949 கட்சி ஆரம்பிச்சுட்டு 52க்கு அப்புறம் பொது தேர்தலில் நாம் அரசியலில் ஈடுபடலாமா, நீங்கள் கட்சி தொடர்ந்து தான் அதுக்கு தான் அங்கே இருந்துட்டா ஒன்றும் வேலைக்கு ஆகாது தான் கண்ணீர் துளிகள்னு வெளியே வந்தீங்க. அப்புறம் அரசியலில் ஈடுபடலாமா வேணாவா, எல்லோரும் ஈடுபடலாம் என்று முடிவெடுத்ததால் நானும் வேறு வழி இல்லாமல் ஈடுபடுகிறோன்ற மாதிரி அரசியலுக்கு வந்தாங்க. அதே மாதிரி தான் இவர் எல்லார்ட்டையும் கருத்து கேட்பேன், எத்தனை பேர் கருத்து வேணான்னு சொல்லுவாங்க. அதனால் ராகவா லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு சேவை மனப்பான்மை உள்ளார். ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து விருப்பம் இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அரசியல் ஒரு சாக்கடைன்னு அம்மா சொல்லுவாங்க, அவங்களுக்கு நாங்கள் பாலிடிக்ஸ் வரதுல விருப்பமே இல்லைங்கிறதையும் சொல்லுவாங்க. இது மணிவண்ணன் ஒரு படத்தில் சொல்லுவார், அரசியல் ஒரு சாக்கடைனா அதை இறங்கி க்ளீன் பண்ணு, வெளியில் நின்றுட்டு சாக்கடைன்னா சாக்கடை க்ளீன் பண்ணு. இன்றைக்கி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, பெண்கள் வர்றாங்க, எங்களுக்கு சம்பளம் வந்து அதாவது ஒரு நாளைக்கு 541 ரூபா, மாதம் கணக்கு போட்டிங்கன்னா 15,000 சில்லற, இவங்களுக்கு கொடுக்குறது 7,000 ரூபா. அதையும் 10ஆம் தேதி அந்த கான்ட்ராக்டர் வெறும் இவர்களை மேன் பவர் ஏஜென்சி மாதிரி அனுப்புறதுக்கு மட்டும் அதில் வந்து 8,000 சில்லற 50% மேலே எடுத்துக்கிறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு பணம் வாங்குறாங்க, 3 வருஷமாக கொடுக்கல, பணம் வாங்கியும் கொடுக்கல. ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸை அவங்க தான் கொடுக்கணும். இதெல்லாம் மினிஸ்டர் சொன்னோன்னா ஆன் தி ஸ்பாட்டு அந்த அதிகாரிகிட்ட கேட்குறாப்புல, அதிகாரி தான் தெரியும்ல மழுப்புவாங்க, நேராக பதில் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவர் என்றார். அந்த கான்ட்ராக்டரை கேன்சல் பண்ணிட்டு இவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேலே ஏறிச்சுன்னா இஎஸ்ஐ இது பண்ணணும். இஎஸ்ஐ பிஎஃப், சரி பிஎஃப் கூட இல்லைன்னா இஎஸ்ஐ வசதி பண்ணி கொடுக்கணும். அதை கூட பண்ணித்தரலைன்னா அப்புறம் இதுக்கு அறநிலைத்துறை இது. அப்போ இவ்வளோ நாளாக இந்த குரல்கள் செவி மடுக்கப்படவில்லை, கேட்கப்படவில்லை. இன்றைக்கி கேட்கப்படுறதுன்னா யாரோ இறங்கி ஏதோ சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது முழுவதும் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியை பாராட்டலாம்.
அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்கன்னா அது அவங்க பார்வையில் இருந்திருக்கும். ராகவா லாரன்ஸ் போன்ற சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் திரைத்துறையில் இருக்கும் பொழுதே அவர் பார்வையற்ற அந்த மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்காக உதவி பண்ணது, அந்த அவரை பார்த்து தான் பாலா கேவைபி பாலாலேருந்து பலரும் இதெல்லாம் கூட கிண்டல் பண்ணுறது, அதுக்கு நோக்கம் கற்பிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க ஒரு சாலையில் போகிற ஒரு வயதானவர்கள் ஒரு 10 ரூபா கூட போட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி உதவிகளை அது உள்ளே பூந்து இது எப்படி இவருக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு, எவ்வளோ வருது உனக்கு என்ன, யாருக்காக ஏழைகளுக்கு இல்லாதவங்க போய் சேருது, அதை பாராட்டுறதை விட்டுட்டு பாலாவுக்கு எங்கேருந்து பணம் வருது, எப்படி ஆம்புலன்ஸ் வாங்கி தராரு, இதில் போய் இவனுங்க கவனத்தை செலுத்துகிறான். நீ தான் பண்ணு. அப்போது இந்த மாதிரி சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் வரட்டும். நான் கேட்டால் அவன் 100 ரூபா சம்பாதிச்சிட்டு பாக்கெட்டில் போட்டு போகிறான்னா, இவர் ஒரு 30 ரூபா சம்பாதிச்சிட்டு செலவு பண்ணால் கூட நான் அதை மறுக்க மாட்டேன். இப்போ லஞ்சம் வாங்கிட்டு வேலையும் பண்ணாமல் லஞ்சம் கொடுத்தோடனே முறைச்சிட்டு ஒரு நாள் முடிஞ்சதை பாருன்னு சொல்கிற அதிகாரி மத்தியில் நான் அடிக்கடி சொல்கிறது, ஏதோ கொடுக்குறத வாங்கிக்கிட்டு வேலையை முடிச்சு கொடுக்குறவன் நல்லவன். ஓகே, நீங்கள் காலங்கள் பல விஷயங்களில் மாறுதல் வருது. ஒரு காலத்தில் சோசலிசம் வந்தப்போ சோவியத் யூனியனில் எல்லாமே அரசுடைமை, இது விலை உட்பட எல்லாமே அரசு தான் நிர்ணயிக்கும். இது நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 1917 1990 வரைக்கும் ஒரே விலை பல பொருட்கள். இன்னொன்று பிறக்கிற குழந்தைக்கு ரேஷன், வேலை, படிப்பு, அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸில் எந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கான கிளப்பில் சேரலாம், அவர்களுக்கான உணவு ரேஷன் எல்லாம் ஃப்ரீ. நாட்டுக்காக நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, குழந்தைகள் அந்த வீடு உட்பட வேலை உட்பட உத்தரவாதம். ஆனால் இது இப்படியே போகும்போது ஒரு விட்டேத்தி மனப்பான்மை. காருனா ஒரே காரு, தேசிய காரு, லடான்னு ஒரு காரு, நம்ம ஃபியட்டில் ஒரு மாடல் வந்துச்சு அதே மாதிரி இருக்கும். அந்த காரையும் எல்லாரும் வாங்கிட முடியாது, தனி சொத்துரிமை கிடையாது. ஒரு டிவி வாங்கினா கூட கவர்மெண்ட்டில் புக் பண்ணி அது கவர்மெண்ட் என்னைக்கு பார்த்து உங்களுக்கு கொடுக்குதோ அப்படி. நீங்கள் என்ன வேணால் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் சொத்துடைமை நீங்கள் தனியாக உங்களுக்கு வாங்கி சொத்து சேர்த்து இதெல்லாம் பண்ண முடியாது. இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்து மேலே நாடு இன்னும் பல காரணங்கள் அடுத்த தலைமுறைலாம் வரும்போது அதுக்கு இந்த அருமை தெரில. நான் அமெரிக்காவை பாரு, அந்த மாதிரி இருக்கேன், அந்த அமெரிக்காவில் அவ்வளோ வறுமை இருக்குது, இங்கே வறுமைன்றது ஒன்று கிடையாது. அது பண்ணும்பொழுது நாடு உடையுது, பிரியுது. அதுக்கப்புறம் சைனா மற்ற நாடுகள் எப்படி ஆகுறாங்கன்னா, ஓரளவுக்கு வாங்கிக்கிங்க, சம்பாதிங்க, எல்லாம் நாட்டுக்கு இதுதான், நீங்கள் வேணும் சொத்து வாங்கிக்கிங்க. இப்படிலாம் பண்ணும்பொழுது அடுத்தடுத்த கட்டம். இன்னும் இப்போ எப்படி போயிட்டாங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசு பங்களிப்புக்குள்ளே வாங்க. இவர் ஒன்றும் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட்டு பணம் கொடுக்குறதுல பாத்ரூமு எதையுமே சரியாக பண்ண முடியல. அந்த ஹெட்மாஸ்டர் யோசிக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஜவுளி நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு, நீங்கள் உங்கள் விளம்பரம்லாம் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே வச்சுக்கிங்க, செவுத்தில் எழுதிக்கிங்க, எங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுங்க, என்னென்ன பிரச்சனை இதை பண்ணி கொடுங்க. அந்த நிறுவனம் ஜாலியாக பண்ணுது. இதில் எதாவது தப்பு இருக்கா? இப்படித்தான் நீங்கள் கார்ப்பரேட்டுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் கார்ப்பரேட்டுகளை இணைத்து கொண்டு நீங்கள் கொண்டு போகலாம். இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த தொழில் அப்படிதான். குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்த நிலைமெல்லாம் மாறுது. அந்த மாதிரி தான் நான் எப்படி பார்க்கறேன்னா, பெருசாக போயிட்டு வெளியே போயிட்டேன், உள்ளே வரேன். லாரன்ஸு இந்த மாதிரி சம்பாதிக்கிறவர்கள், இந்த மாதிரி சினிமா துறையில் சம்பாதிக்கணும் பண்ணுறவங்க, இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி அரசியலுக்கு வராங்கன்னா வரவே இருக்கணும். அதில் இப்போ பார்ட்டி ஃபண்டு 30% கான்ட்ராக்ட் முன்ன வாங்கியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, 5% கொடுங்க, ஆனால் வேலை நல்லா நடக்கட்டும் அப்படின்னு நான் சந்தோஷமாக பண்ணுவோம். இந்த மாதிரி நான் பல உதாரணம் சொல்ல முடியும். அதனால் இவர் எதை நோக்கி நகர்கிறார் என்றால் கிட்டத்தட்ட பேசி முடிச்சிருப்பாங்க. ஆனால் அதை அவர் அறிவிச்சார்னா அந்த கட்சி அவரை சேர்த்துக்காது. அப்போ அவர் ஒரு ஹைப்பை உருவாக்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு திருச்சி கிழக்கு வரும்போது, அதாவது தேர்தலுக்கு இது முன்னாடி ஒரு நாள் சந்திச்சு சேர்ந்துட்டு அறிவிப்பாங்க. அது ஒரு மாதிரி உருவாக்குறது. இந்த திமுகவில் பண்ணாங்கல்ல, என் குடும்பத்தில் யாராவது வருவார்களா அரசியலுக்கு, யாரும் வரமாட்டார்கள். விஜய் டிவியில் ஆட்சி வந்தோடனே முதல்ல ஒரு எம்எல்ஏ, அந்த தேர்தலில் எம்எல்ஏ நிற்க வைக்கிறாங்க. யாராவது போய் கேட்டாங்களா ஸ்டாலின்கிட்ட, உங்கள் குடும்பத்திலேருந்து அமைச்சர் ஆடுவாங்களா? என் தந்தையே சொன்னாலும் நான் அமைச்சர் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பேட்டி கொடுத்தாரா இல்லையா? வேனில் உட்காந்து பேட்டி கொடுப்பாரு உதயநிதி. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் ஆகுறாரு. யாராவது ஏங்க நீங்கள் இப்படி சொன்னீங்களேன்னு கேட்டாங்களா? இது எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகும். நீங்கள் பார்த்தீங்களா அமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு இது தெரியும்பா, அது அப்படி தான் ஆக்குவாங்க. அப்படியே ஒரு இதை உருவாக்கிட்டு கொண்டு வந்துடுறது. இதெல்லாம் அந்த ரகம். ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. டெல்லி போயிருந்தார், பெரும் தலைவர்களை சந்திச்சிருந்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து இருவேறு கருத்துக்கள் வருது. ஒரு பக்கம் ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு தாவேக்காவின் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் எங்கே போய் நிற்கிறாரு, அடுத்து இவர் தான் பிஎம்ங்கிற அளவுக்கு அவங்க மீம்ஸ் போடுறாங்க. இன்னொரு பக்கம் திமுக முதன்மை தலைவர் இடத்துல ஸ்டாலின் அவர்கள் நின்னாரு முன்னாடி மீட்டிங்கில், இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்காரு விஜய், ஓரமாக நிற்க வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் மீம்ஸ் போடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இருவேறு கருத்துக்களை?
ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் மூத்தவர்கள் இளையவர்கள் இந்த மாதிரிலாம் நிற்பாங்க, அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. அவர் ஒரு நீங்கள் பெரிய மூத்தவர் 58 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் உள்ளவர், கலைஞரின் மகனாக அப்படின்னு சொல்லுவார்ல, டார்ச் லைட்லாம் அடித்து உடைப்பார், அந்த மாதிரிலாம் வந்தவர் 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல. நிதி ஆயோக் கூட்டம்ன்றது அவ்வளோ முக்கியம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் தான் நடக்கும். எல்லா மாநில முதல்வர்களும் வருவாங்க. ஒன்லி சீஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் அலௌடு. ஒரு வேளை வர முடியலன்னா முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கி நிதித்துறை செயலரோ நிதி அமைச்சரையோ அனுப்பலாம். அது கூட பெரும்பாலும் கிடைக்காது. இதில் போய் தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கோரிக்கை வச்சு பேச முடியும். அங்கே போகிறது மூலிமா தான் பல ஸ்டேட்டு முதலமைச்சரை நேராக சந்தித்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வர முடியும். பிரதமர் மட்டும்தான் அதுக்கு தலைவர். அவர்கிட்ட நேரடியாக பல விஷயங்கள் பேச முடியும். எவ்வளோ மணிக்கணக்கில் நிற்பார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாய்ப்பை 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல. முதல் கூட்டத்துக்கு போகாத காரணம் என்ன சொல்லுங்கள்? அப்பாவுக்கு நினைவு நாள். அதாவது 2018 இறந்து போன அப்பாவுடைய நினைவு நாளுக்கு 2022 21 வந்து எடப்பாடி போயிட்டார். அந்த பீரியடில் நடந்தது. 22க்கு இவர் போகல. முதல் முறை அவர் வந்தது 4 வருஷம் கழித்து அப்பா நினைவு நாளாம், அதனால போகலையாம். அதுக்காக அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க முதலமைச்சராக. அதற்கு அடுத்த கூட்டத்துக்கு நிதி ஆயோக் கூட்டம் நடக்க போகிறதுன்றது 1 மாதம் 2 மாதம் முன்னாடி கவர்மெண்ட்டுக்குள்ளே தெரியும். நமக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தெரியும். அவங்களுக்கு முன்னாடி டேட் சொல்லி வச்சுருவாங்க. இவர் ஜப்பானுக்கு முதலீட்டு ஈர்க்க போகிறாராம், போகல. அதுக்கு பதிலாக வேறு யாரும் அனுப்பிச்சி வைக்கலாம்ல, ஒன்றும் பண்ணல. இங்கேருந்து ஒரு பிரதிநிதியும் போகல. தமிழ்நாடு 3வது கூட்டத்துக்கு மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல, அதனால புறக்கணிக்கிறேன்ட்டு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன். யாரையுமே அனுப்பல. ஆனால் மெட்ரோவுக்கு நிதி அப்புறமா கொடுத்தாங்க, பண்ணாங்க. அப்போ இது எல்லாம் என்ன? இவர்கள் பண்ண அரசியல் எல்லாம் இந்த அரசியல் தான். மத்திய அரசோட மோதுறது, முறுகிக்கிறது. நீங்கள் ரொம்ப முறுகிட்டுனா என்ன ஆகும்? பெத்த அப்பாவே இருந்தாலும் சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஏன் இதே ஸ்டாலின் ஆரம்பத்திலேயே கலைஞர் கூட முறுக்கியிருந்தா தலைவர் பதவிக்கு வந்துட முடியுமா? இவர் கம்முன்னு போனார். அவர் கூடயே இருப்பார், அந்த இதை தள்ளுவார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார். எது கேட்டாலும் பேட்டி கேட்டால் இல்லை, அப்பாட்ட கேட்டுங்க, இப்படி தான் இருப்பார். அழகிரியும் நேராக முறுக்கிக்கிட்டார். அவரை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி லாஸ்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணாங்க. இவர் ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்தார். உண்டா இல்லையா? அப்போது மத்திய அரசும் ஒரு அப்பா மாதிரி தானே. நீங்கள் அங்கே போய் முறுக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இணக்கம் இருக்கணும். என்ன அரசியல் ரீதியாக எதிர்த்துக்குங்க, அரசு ரீதியாக நட்போடு இருங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பிரதமர் பேசினார்ல, அதோடைய அர்த்தம் இதுதான். அப்போ இவர் முதல் இவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். ஸ்கூல் புள்ள மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் இவர்கள் வைத்தறிச்சலில் புலம்பல். ஆனால் 10 மணி ஆனால் கரெக்டாக வண்டி உள்ள நுழைதான். ஷார்ப்பாக 10 மணிக்கு வண்டி உள்ளே போகுது. எல்லோருக்கும் பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டாங்க. முன்னெல்லாம் அப்படி இருக்காது. பயோமெட்ரிக்கு இதெல்லாம் கிடையாது. 10 மணி 11 மணி எங்கே போனேன்? கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். அந்த இதுக்கு போனேன். எங்கள் சித்தப்பா இது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். இப்படி தான். யார் கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் செக்ரட்டரியேட் அமைச்சு பணியாளர்கள், அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களுக்கு சங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. வேலை நடக்க உள்ளே வருவாங்க. 11 மணி இது. நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட சிலர். இந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்தது. 11 மணிக்கு மேலே கேன்டீனில் இருப்பாங்க. இது துரைமுருகனே பல சட்டசபையிலே சொன்னாராம். பாதி பேர் கேன்டீனில் தான் இருக்கிறீங்க, எங்கே வேலை நடக்குதுன்னு. அப்போ காரணம் என்ன? இவர்களுக்கு வேலை இது, அவர்களுக்கு வேறு இது. இப்போ ஒரு எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணிட்டாங்க? முதல்ல பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டாங்க. எங்கேயா எதிர்க்க முடிஞ்சதா? ஏன்னா பொதுமக்கள் அபிப்பிராயம் கரெக்டாக பண்ணுறாங்கப்பா, நீங்கள் எதிர்த்தனா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அதனால் இப்போ ஒழுங்காக வந்து 3 நாள் லேட்டானா 1 நாள் ஆப்சண்ட்டு. இப்போ அடித்து போகிறேன்ட்டு ஓடி வர்றாங்க. ஏன்னா 10 மணிக்கு சிஎம் வர்றாரு. 10 மணிக்கு சிஎம் வர்றாருன்னா 9:30 மணிக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அங்கே இருப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. இதுதான் கலைஞர் 5 மணி 4 மணிக்கு வாக்கிங் போவார். டிஜிபிகள் கூட இருக்கணும். அந்த இது லாண்ட் ஆர்டர் HOPFலாம் அவங்க அதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் மாட்டு போய் அங்கே நிற்பாங்க, வாக்கிங் கூட போவாங்க. இது எல்லாம் நீங்கள் ஒரு முதலமைச்சர் தலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் வால் ஆடும். அப்போ தலை கரெக்டாக 10 மணி வருது. லஞ்ச் அவர் அரை மணி நேரம் சாப்பிடுது, பட்டுன்னு உக்காந்துருது. அப்போ அந்த அதிகாரி எவ்வளோ நேரம் சாப்பிடுவார்? பார்த்துக்கிட்டே இருப்பார். டிஃபன் பாக்ஸ் திறந்துட்டார், ஓடு நம்மளும் டக் சாப்பிடு, அவன் கூப்பிட்டு போகிறாரு. நடக்குமா? நடக்காதா? நடக்குது. 5 மணிக்கு வெளியில் போகிறாரு. 5 மணி அத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாருல கரெக்டாக. அதற்கு பிறகு அவர் பட்டினப்பாக்கம் கேம்ப் ஆஃபீஸில் போய் சந்திக்கிறது மற்றெல்லாம் பண்ணுறாரு. இதை நம்மெல்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருக்கோம். பனையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு, பிரச்சாரம் பண்ண போக மாட்டேங்கிறாரு, தலைமை செயலத்தை பனையூரில் கொண்டு போய் வச்சுக்கிறார். அதெல்லாம் நான் சொல்ல, நான் மற்ற விஷயங்கள் சொன்னேன், இதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால்
இன்றைக்கி நல்ல விஷயம் நடந்தால் பாராட்ட தானே செய்யணும். அதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சரை கரெக்டாக செயல்படுங்க. ஜெயலலிதாவுக்கு இந்த இது வந்துச்சு, அவங்களுக்கும் இதையே விமர்சனம் பண்றாங்களே சார். ஸ்கூல் போற மாதிரி காலையில அதான் சொல்ல வரேன். சாப்பிடுறாரு, திரும்ப நைட் இப்படிலாம் சொல்கிறாங்களே, முழு நேரம் முதலமைச்சரா இல்ல அப்படிங்கிறாங்களே, இதெல்லாம் சொல்கிறாங்களே. இதை செய்கிறவர் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு அவர் ஒர்க்கை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காரா இல்லையா? நீங்கள் ஸ்கூல் பையன் அதெல்லாம் சொன்னீங்க, நிதி ஆயோக் போனீங்களா? இல்லை முக்கியமான இடங்கள்லாம் முடிவெடுத்தீங்களா? இன்றைக்கி சம்பா இந்த குறுவை பயிர்களுக்கான நிதியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூன் 12 எப்போவுமே மேட்டூர் அணை திறப்பாங்க. 93 அடிக்கு மேலே இருக்கணும். இது 71 அடி தான் இருக்குது. அது திறந்து விட முடியாது. இதை மாதிரி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. இந்த பருவமழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுக்கப்புறம் வந்து வரணும். 9 டிஎம்சி நமக்கு திறந்து விடணும். அவன் திறந்து விடல. இந்த மாதிரிலாம் பிரச்சனை. நீ திறந்து விட சொல்லி கேட்க வேண்டியது. டிகே சிவகுமார் கூட ரொம்ப க்ளோஸ் இல்லை? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த இதுக்கான இழப்பீடு மற்ற விஷயங்களுக்காக இப்போ இன்றைக்கி சைன் பண்ணுறாரு. இதுதானே ஒரு அரசு செயல்படுறது. ரெண்டாவது, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறாரு. அவர் ஒரு 8-10 கோரிக்கை வச்சு பேசுகிறாரு. நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பேசுனது 1.5 ட்ரில்லியன் நாங்கள் அந்த இதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும்னு சொன்னதும், இன்னும் பல விஷயங்களுக்கான ஒரு விஷன் 2045 நினைக்கிறேன், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டதெல்லாம் அந்த நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர் மிரண்டு போயிட்டுருக்காரு. சினிமாலேயும் இதுலேயும் பார்த்த விஜய் இங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கார். அவ்வளோ அற்புதமாக பேசுகிறேன், நான்லாம் ரொம்ப மிரண்டு போயிட்டேன்னு சொல்கிறார். இதுதான் ஒரு சிஎம்க்கு தேவை. சிஎம் வேலையை செய்கிறாரா? அவ்வளோதான். அவர் குங்குமம் போட்டு வச்சுட்டு போனார், அங்கே போகும்போது இங்கே போகும்போது திருநீர் வச்சுட்டு போனார்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு நீ சிஎம் வேலையை கரெக்டாக பார்க்குறியா? உனக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களில் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா? அவ்வளோதான். இப்போ மின்வெட்டுன்னாங்க. அவர் ஒரு 3-4 நாள் ஒரு மாதிரி அவங்க மிரண்டு போயிட்டாங்க. இப்போது மின்வெட்டே இறங்கிட்டாங்க. இறங்கி எல்லா இடத்துலையும் சரி பண்ணாங்க. இன்றைக்கி 2 இடம், இப்போ பூந்தமல்லியில் மின்வெட்டு, அப்புறம் இன்னொரு இடத்துல. இதுதான் இவங்களால தேடி பிடிச்சி போட முடியுது. மின்வெட்டு ஜனவரி பிப்ரவரிலையும் இருந்துச்சு. அன்னைக்கு இந்த ஊடக நிறுவனங்கள் மின்வெட்டு செய்தியா, நான்லாம் சேனலில் இருந்துருக்கிறேன், நம்ம ஆளுங்க எடுத்துகிட்டு போய் கேமராமேன்லாம் கூப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து, சார் இந்த மாதிரி மின்வெட்டு சார், போராட்டம் மாதிரி ஆனால் அவ்வளோதான். ஏற்றவே மாட்டாங்க 2 ரவுண்டில். வேணாப்பா வேணாம், நீ ஏன் இந்த மாதிரி நியூஸ்லாம் போய் எழுதுறீங்க? அப்படிதான். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக போவோம், ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு. அப்போ மின்வெட்டு நடந்தது, மக்கள் போராட்டம் நடந்தது, ஆனால் செய்தி வரல. இன்றைக்கி ஏன் செய்தி வருது? பாதி ஊடகங்கள் ஆதரவு ஊடகங்கள். இன்னும் அவங்க அந்த இதுக்கு மாறல, அவங்க அந்த மனநிலையிலேருந்து மாறல. அப்போ ஆதரவு நிலையில தான் இருக்காங்க. திமுகவுடைய ஆதரவு நிலையில தான் இருக்காங்களா? ஆமாம், இன்னையும் இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு மேலே அதிருப்தி இருக்க மாதிரி, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்க மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வர்றதுக்கு காரணம் இதுதான். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், செயற்கையாக மின்தடை ஏற்படுத்துகிற விஷயங்கள். இப்போ அதெல்லாம் தடுக்கிற வேலையில் இறங்கிட்டாங்க. அதனால் இன்னொன்று சொல்கிறேன், அடுத்த 2-3 வருஷங்களில் மின்சார பற்றாக்குறை இல்லாத அளவு கொண்டு போகிற வேலை பண்ணுறாங்க. ஏன்னா சோலார் எனர்ஜி ரொம்ப முக்கியம். சோலார் எனர்ஜியில் கிகா வாட் வரைக்கும், அதாவது கிலோவாட், மெகாவாட், கிகாவாட்ன்றது அது வேறு லெவல். அது அந்த அவ்வளோ அளவுக்கு உற்பத்தி. அப்போ அந்த அளவுக்கு உற்பத்தியை நமக்கு சூரிய ஒளி இது வந்து வருஷத்தில் 10 மாதம் நமக்கு பிரச்சனையே இல்லை. அதில் பல வகைகள் இருக்குது. வீடுகள், தொழில் நிறுவனங்கள், காம்ப்ளெக்ஸு, பொது இடங்கள், இது இல்லாமல் வானம் பார்த்த பூமி இருக்குல்ல. இப்போ ராமநாதபுரம் இங்கெல்லாம் வானம் பார்த்த பூமி, அங்கே இருக்கிற நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்கே போட்டுட்டு கீழே அவரில் ஆடு கோழி பண்ணை வச்சுக்கிட்டு மேலே அது வாட்டில் இருக்கும். அந்த இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு மின்சார தயாரிப்புன்றது கொண்டு போகலாம். கோடிக்கணக்கில் உங்களுக்கு மானியம் கொடுக்குறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நீங்கள் இப்போ 100 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 65 ரூபா 70 ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஊருக்கு வர வேண்டிய முதலீடெல்லாம் மற்ற ஊர்களுக்கு கொடுத்துட்றீங்க. அது அப்புறம் கனிமொழி அவர்கள் அது வேறு. கனிமொழி எப்பவுமே வாட்ஸ்அப் தலைவி அவங்க. இது வந்து நான் சொல்கிறது, இந்த இதை ஏன் நீங்கள் பயன்படுத்தலை இவ்வளோ நாளாக? மத்திய அரசு இந்த திட்டம் இருக்குது, சோலார் இது இருக்குது, ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு பயன்படுத்தலை? அதில் ஏன் ஃபுல்லாக இறங்கலை? ஏன் இறங்கலைன்னா, நீங்கள் மின்சாரத்தை வெளியில், மின்சார தேவை இருக்குது, வெளியில் மின்சாரத்தை ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா 9 ரூபா 10 ரூபா 12 ரூபான்னு வாங்கிட்டு அதில் வந்து பிரச்சனை, முறைகேடுகள், மற்ற விஷயங்கள். அதே மாதிரி மற்ற இது இந்த மாதிரி நிலக்கரி வாங்கினா அதில் இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ சோலார் வந்துச்சுன்னா உங்களுக்கு மிக மின்சாரம் வந்துடும். அப்போ வெளியில் மின்சாரம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன தொழில் முதலீடு எங்கே போயிடுச்சு? மற்ற ஊர்களுக்கு கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் ராயல் என்ஃபீல்டு ஆந்திராவில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து போயிட்டானா? இங்கேருந்து வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டானா? இங்கே இருக்கான்.
அவன் அங்கேயே முதலீடு பண்ணுறான். இதில் ஒரு கவர்மெண்ட் வந்த 20 நாளில் நீங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனர், ஒரு 200 கோடி ரூபா இங்கே முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. போன கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, உடனே நீங்கள் ஆந்திரா போயிடுவீங்களா? இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்களா மாட்டிங்களா? அதுவும் இந்த கவர்மெண்ட்டை ஓப்பனாக சொல்கிறான், எனக்கு டெண்டர்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு கமிஷனே வேணாம், அந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு. அப்போ நீங்கள் வேணாப்பா, நீ கமிஷனே வாங்க மாட்டேங்கிற, நீ சரியில்லை அப்படின்னு வேறு இடம் போயிடுவீங்களா? அப்போ 20 நாளில் ஒரு மாற்றம் நடக்குமா? நடக்காது. இது எல்லாமே 2-3 விஷயங்கள் வெளியில் போனதுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு இவர்கள் எதுவுமே கண்டுக்காமல் விட்டதோடைய விளைவு போகுது. ஆனால் ரொம்ப அழகாக பாரு, இந்த அம்மாவை பாரு, போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. டான்ஸ் ஆடக்கூடாதா? ஒரு அமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, அது ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி இருக்குது, அந்த பெண்கள் கூப்பிட்றாங்க போய் டான்ஸ் ஆட. நீங்கள் குறும்பர்களோட தப்பாக ஸ்டெப்பு போட்டு ஆடினீங்களே, முதலமைச்சர் ஆடினார்ல, முன்னாள் முதல்வர். இது எல்லாம் ஒரு பாட்டுங்க, எப்போ நடக்கிறது. கும்மி அடிக்கிறாங்க நிறைய இடங்கள், அமைச்சர்கள் போய் தமிழிசை போய் ஒரு இதில் கும்மி அடித்தா அதெல்லாம் நடக்கிறது. ஏன் நம்ம பிரதமர் டங்க தட்டினார்ல, அது அந்த மக்களோட இணைஞ்சு போகிறது. இதெல்லாம் எடுத்து பெருசாகிட்டு இதுதான் வேலையாக செய்யலைன்னு எப்படி சொல்லுவீங்க? அவங்க முதலீட்டை ஈர்க்க போகிறார், இவரிடம் ஈர்ப்பதற்கு என்ன இருக்குன்னு க்ளோஸ் ஷாட் வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கொச்சைத்தனமான விஷயம். ஒரு பெண்ணுன்னா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவீங்களா? அவங்க கூட ஒருத்தர் பின்னாடி நிற்கக்கூடாதா? ஒரு பெண் ஒரு ஆண் கூட பழகக்கூடாதா? இப்போ ஆண் அமைச்சராக இருந்தால் அவங்களோட ஒரு பெண் நின்று ஃபோட்டோ வந்தால் அந்த பெண்ணோட தொடர் பற்றி பேசுவீங்களா? அதுன்னா பெண் அமைச்சருக்கு மட்டும் டக்குன்னு அப்படி பண்ணுறீங்க. சரி, அந்த பெண் அமைச்சருடைய காதல்னாவே இருக்கட்டும், இல்லை லிவிங் ரிலேஷனில் கூட இருக்கட்டும், உங்களுக்கு என்ன? நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருக்கு, லிவிங் ரிலேஷன் தப்பு இல்லை, அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை, வயது வந்த இருவர் அவர்கள் விருப்பத்தின் பேர் உறவு வைத்து கொண்டால் தப்பு இல்லை. காலங்கள் மாறுது, இவர்கள் உக்காந்துக்கிட்டு இன்னும் அதே 10ஆம் பசில்தனத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொரியா போயிட்டு வந்தது கூட விமர்சனம் வச்சுருந்தாங்க. அவங்க எதுக்கு சவுத் கொரியா போயிட்டு வராங்க, அவ்வளோ தூரம் போய் என்ன முதலீடு பண்ணிட்டு வராங்க, சும்மா இந்த அரசு பண்ணி நியமனமாக செலவு பண்ணி அவங்க டூர் மாதிரி போயிட்டு வராங்க, அவங்களுடைய நபர்களுடைய. சவுத் கொரியாவுடைய ஹுண்டாய் வந்து தூத்துக்குடியில் ஒரு பெரிய துறைமுகத்தை, பசுமை துறைமுகம்னு நினைக்கிறாங்க, கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே மத்திய அரசோடு இணைந்து பண்ணுறாங்க. மத்திய அரசு ஃபண்டு போன கவர்மெண்ட்டில் சைன் ஆச்சு. அதோடைய டெவலப்மெண்ட் ஏதாவது இருக்கும், போயிருப்பாங்க, அவ்வளோதான். இது நம்ம நாட்டுக்கான தூத்துக்குடிக்கான அவசிய தேவையில்லை. இன்னைக்கு கூட ஏதோ எய்ம்ஸ் கேட்டிருக்காரு, நான் ஒரு மதுரை கோவை மெட்ரோ கேட்கல. அது கரெக்டான புரிதல் இருந்தால் கேட்க மாட்டாங்க. என்னெல்லாம் கேட்டால் கேட்க வேணாம் தான் சொல்லுவேன். என்ன காரணம் சார்? மெட்ரோ இப்போ சென்னையில் இருக்குது, இங்கேருந்து நீங்கள் மீனம்பாக்கம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ இதில் ஒரு காரில் போகிறீங்கன்னா காரில் போனால் 1 hour ஆகும். 1 hour ஆகும், கூடயே ஆகும். ஈவினிங் ஹவர்ஸில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மெட்ரோவில் போனீங்கன்னா 20 minutesக்குள்ளே போயிடலாம். ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணால் எவ்வளோ காசு ஆகும்? அது 500 400 500 ஆகும். மெட்ரோவில் போனால் அப்போது இங்கே செலவழிக்கிறதுக்கும் ஆள் இருக்குது, கால் டாக்ஸியில் போகிறதுக்கும் ஆள் இருக்குது. கால் டாக்ஸி காசை மிச்சப்படுத்தி மெட்ரோவில் போகிறதுக்கு முனைப்போகவும் இருக்காங்க. அங்கே இது போகிறதுக்கு 1 மணி நேரம்னா அது 20 நிமிஷம் கூட ஆகாது. இல்லை ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் ஆகும். அப்போது மெட்ரோ வந்து இங்கேருந்து மீனம்பாக்கம் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த தேவை இருக்கிற இடத்துல நீங்கள் மெட்ரோ போட்டிங்கன்னா லாபகரமாக போகும். கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் சிட்டியே சின்னது, கொஞ்சம் தாண்டிட்டா இது நகரம், இது கிராமம் வந்துடும். அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த தூரம் இருக்குல்ல, ஸ்பீடு, அந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ போகிற நேரமும் சாதாரண வாகனத்தில் போகிற நேரமும் ஒன்று தான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிராஃபிக் தேவையில்லை. இன்னொன்று செலவழிக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே நான் ஒன்றும் இல்லை, இங்கே ஓசூர் போனேன், நான் தெம்பா பஸ்ஸில் இறங்கிட்டு ஓலா ஊபர் எல்லாம் தர்றேன், ஒன்றுத்தையும் காணும், எதுவுமே இல்லைங்க, சேவையே இல்லை அங்கே. அப்புறம் எதோ ஃபோன் பண்ணி அவங்களே வர வச்சு அவங்க வண்டியில் ஏறி போகணும். அப்போ சென்னையில் நீங்கள் தட்டினீங்கன்னா இப்போ நியூரோன்னு ஒரு ஆட்டோ வந்துருக்கு, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 49 ரூபா எங்கே போனாலும். அப்போ இந்த மாதிரி சேவைகள் தேவையை ஒட்டி தான் வரும். நீங்கள் மதுரையும் கோவையும் அந்த தேவை இல்லை. அதை கரெக்டாக சொன்னது கார்த்தி சிதம்பரம். இவர்கள் உக்காந்துக்கிட்டு மத்திய அரசு வஞ்சித்து விட்டது, நீ ப்ராஜெக்ட் ஒழுங்காக அனுப்பிச்சியா? ப்ராஜெக்ட் அனுப்பல, ப்ராஜெக்டில் இருந்து தப்பு இருக்குதுப்பா, ரிஜெக்ட். அந்த அதிகாரியை கூப்பிட்டு கேட்கல, இவர் மத்திய அரசு வஞ்சித்து விட்டதுன்னு அறிக்கை விட்டுருந்தார். இப்படி தான் இவர்களுடைய அரசியல் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவருடைய ஆட்சி வந்து நிலைக்காது, நீடிக்காது, ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில மாதங்கள் தான், நாங்கள் வீரியமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு திமுக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குமா? இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, இன்னொரு ஃபேமிலி ஆகவே ஆகாது. அந்த ஃபேமிலியில் இருக்க பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டானா, இந்த ஃபேமிலியில் கேட்டிங்கன்னா அது பார்த்தியா எப்படி இருக்குதுங்கன்னு, இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்து பாரு எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாரு அப்படின்னு. இதெல்லாம் வயிற்றுச்சலில் புலம்புறது.
அதுதான் நீங்கள் இருக்கிறதுலே பலமான கூட்டணியாக மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட 50% வாக்குகளை வச்சிருக்க ஒரு கூட்டணியாக மாறி இருக்கு. நீங்கள் திருமாவளவனும் சரி, சண்முகம் சரி, வீரபாண்டியனும் சரி, ஐயூஎம்எல் காதர் மொய்தீனும் சரி விருப்பப்பட்டுலாம் இங்கே வரல. அங்கே வெறுப்பு அது ஒரு பெரிய காரணம். அந்த வெறுப்பு, ஒதுக்குதல், அவமானப்படுத்துதெல்லாம் அந்த கட்சிகளுக்கு ஆதாயம் அடைந்தது கட்சி தலைவர்கள். அவர்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீங்கள் மாதம் திமுக தலைமையிடம் காசு வாங்கின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நல்லா வளம் கொளிச்சு அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றது சரிதானா சார்? அவங்க எல்லாம் துரோகம் செஞ்சுட்டாங்க, எங்க கூட இருந்து வெற்றி பெற்று எல்லா மன்னன் படம் பார்த்தீங்களா? மன்னன் படம், அதில் அங்கே மேனேஜராக இருப்பான் விஜயசாந்தி. இதில் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். நல்லா துட்ட ஒரு நாள் அவன் திருந்திட்டான் வச்சுக்கிங்க, அவனை இவர் என்ன சொல்லுவார்? காசு துரோகின்னு. இதுதான் இவர்கள் எல்லோரும் நன்றாக அனுபவித்தார்கள். கிட்டத்தட்ட திமுக இடதுசாரி அணி. நீங்கள் சண்முகத்தை கூட கொஞ்சம் மன்னிச்சிடலாம். கே பாலகிருஷ்ணன் திமுகலே சேர்ந்துட்டார். கனகராஜின்னு ஒருத்தர், அவங்களாம் திமுகலே சேர்ந்துட்டாங்க. இதில் விசிகாவில் வன்னியரசு, ஆலூர் ஷானவாஸ், இந்த பாலாஜி, பாபு எல்லாருமே திமுகவில் சேர்ந்துட்டாங்க. இப்போ பாபு தனியாக போய் திமுகவில் சேர்ந்துட்டார். முன்ன விசிகாவில் இருக்கும்போது எல்லாம் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. இந்த காங்கிரஸ் சொல்லவே வேணாம், எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சியுடைய அங்கமாக மாறிடும். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. 5 வருஷம் இவர்கள் அசிங்கப்பட்டது காரணம் முட்டு கொடுத்தாங்க. ஆனால் ஆட்சி மாறி 108 இங்கே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றப்போ ஒரு மோசடியான ஒரு விஷயம். டிஎம்கே கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம நிற்கலாம். 2 பேரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்தால் 120 எம்எல்ஏ, அவர் 112 ப்ளஸ் 2 தனியாக நிற்கிது. இந்த ஒன்று அமமுக, இன்னொன்று இதுன்னு. அப்போ 120 இருக்கும் பொழுது நம்ம அமைச்சர்லாம் இது எடப்பாடி முதலமைச்சர் திமுக வெளியில் இந்த ஆதரவுன்னு கொண்டு வந்தாங்க. இந்த 112 இருந்ததில்ல, அந்த இடத்துல ராகுல் காந்தி ஒரு அற்புதமான வேலை பண்ணார். இங்கே இருக்கிற இடதுசாரிகள்லாம் ஓகே, அவர் டெல்லியில் பேசுகிறாரு. என்ன பண்ணுறீங்க? இந்த 2 பேரை சேர்க்கறதுக்கு வேலை யார் பண்ணுறா? அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இடதுசாரிகளாக இருந்துக்கிட்டு டெல்லி மேலிடம் பண்ணுற இதுக்கு நீங்கள் துணை போகிறீங்கன்னு தான் அவர்களுக்கு உரைக்குது. அதுக்கப்புறம் சிபிஎம்மும் சிபிஐயும் முதலாளா இவர்களுக்கு ஆதரவுன்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. இவர் வெறுத்து போய் இந்த மறுவீடு போகிற மைனா மாதிரி நைனா வேறு வழியில் நைனான்ட்டு அழுதுக்குன்னு போனேன். அன்னைக்கு சண்முகம் கொடுத்த பேட்டி பார்த்தீங்களா? மாறுற அன்னைக்கு நாங்கள் இன்னும் திமுக கூட தான் இருக்கோம், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இப்படிலாம் கோபமாக பேசினார். இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, வேணா போய் ஸ்டாலின்கிட்ட கேட்டுங்க, நாங்கள் வெளியே வந்துட்டோம். அது வீரபாண்டியன். அதுக்கு முன்னாடி சண்முகம் சொன்னார் முந்தா நாள். இதில் என்னென்னா வேறு வழி இல்லாமல் இந்த அப்பா மறு வீட்டுக்கு பொண்ணு போகிற மாதிரி அப்படியே நைனா நான் பண்ணுறேன் அப்படி போனாங்க. அதுக்கு பிறகு முஸ்லீம் லீக் போய் கூப்பிட்றாங்க. காதர் மொய்தீன் எப்படி உட்காந்து பேசியிருந்தார்? சிடி நிர்மல் அருண்ராஜ் தானே போயிருந்தார். இப்படி உட்காந்துக்கின்னு எங்களுக்கு தலைவர் திமுக தலைவர் தான், அவர் எடுத்து நாங்கள் முடிவு பண்ண முடியாது சொன்னாரா இல்லையா? அங்கேருந்து குஞ்சாலி குட்டிகிட்ட பேசுகிறாங்க. இவர் தேசிய தலைவர், அவர் தேசிய பொதுச் செயலாளர். அங்கேருந்து ஒரே அடி நான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இதை ஜோக் என்னென்னா, அந்த 2 எம்எல்ஏவும் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க தனிப்பட்ட முறையில். அதுக்கப்புறம் இவர்கள் ஒரு தப்பு பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? தனி ஒளிஞ்சிருந்து தெரியாமல் எப்பா நான் உனக்கு தான் ஆதரவு அப்படின்னு அதை கொண்டு போய் அங்கே கொடுத்த அளவுக்குலாம் காமெடி பண்ணாங்க இவங்க. எனக்கு தெரியாது. ஆனால் முஸ்லீம் லீக்கே ஒத்து வரனா கூட அவங்க விலைக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஒருத்தர் விலகினாலும் 50% உங்களுக்கு கட்சி தலைச்சட்டம். அப்புறம் முஸ்லீம் லீக் வந்துச்சா? அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே இது முடியாது, இது வேறு ரொம்ப சிவி சண்முகம் எல்லாம் எதிர்த்துட்டாங்க. அப்போ என்ன திருமாவளவனை முதலமைச்சராக்குனா இடதுசாரிகள் வந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு திருமாவளவனை முதலமைச்சர்ன்றாங்க. அப்புறம் இடதுசாரிகள் வரதுக்கு ஆசை தான், சண்முகத்துலாம் அப்படியே ஆசை தான். ஆனால் அங்கே முடிவெடுக்கிறது யார்? பொலிட் பியூரோ, மத்திய கமிட்டி, மத்திய பொதுச் செயலாளர். அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க வரல. அதனால் இவர்கள் 116. இதில் திருமாவளவனுக்கு அன்புமணி ராமதாஸ் எப்படி ஆதரவு கொடுப்பாரு? அது ஒரு 4. அப்போ 112 சான்ஸ் இல்லைன்னு தான் மறுநாள் காலையில் சொல்கிறேன்னு சொல்லி இழுன்னு இழுத்து 4:30-5 மணிக்கு லெட்டர் கொடுக்குறாரு திருமாவளவன் ஆதரவு கடிதத்தை. இப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க போட்டு போறியா போ நன்றி கேட்டோன்னே மனுஷனா நீ அப்படி இப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன இவங்கள என்ன நீ நான் யோகியம் பேசுகிறேன், துட்டு வாங்கினல்ல, துட்டுக்கு சும்மா கொடுத்தா என் பேர் கெட்டு போச்சு இல்லை, இப்படி போய் எல்லாம் இப்போ அவங்க பார்த்தாங்க. இவங்கள வந்து ஏடிஎம்கே பயன்படுத்திக்கிட்டு இவங்களை உள்ளே இழுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேணாம் எல்லாரும் மந்திரி சபைக்குள்ளே வாங்க, எல்லாருக்கும் மந்திரி சபை இப்போ இன்டாக்டாக இருக்காங்க. இப்போ திருமாவளவன் முடிவெடுத்து நான் விலகுகிறேன், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்னா அவர் மட்டும்தான் போகணும், அண்ணன் அண்ணன் போயிட்டு வானே, நல்லா இருண்ணே போயிட்டு வானே அப்படி. இப்படி தான் நடக்கும். முஸ்லீம் லீக்கும் அப்படி தான் நடக்கும். அதனால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அந்த கூட்டணி வெகு ஸ்ட்ராங்காக இருக்குது.
50%. இதில் இவங்க எங்கே இன்னும் 6 மாதம் அந்த சந்தான காமெடியில் வர்ற மாதிரி இப்படி சொல்லிக்கினே இருக்க வேண்டியதான். ஒன்றும் நடக்காதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி, பார்லிமெண்ட்டு எல்லாத்துலேயும் அடிப்பாங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பார்க்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். இந்த 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு கடந்து போகும்போது இவங்களுடைய செயல்பாடுகளை நமக்கு தெரிய வரும். இன்னொரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காக உங்கள் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.